சிலுவைக்கு முன் சரித்திரம் வேறு, சிலுவைக்கு பின்பாக சரித்திரம் வேறங்க. நீங்களும் நானும் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே, தேவனுடைய அந்த அபிஷேகத்தினாலே நீங்கள் சரித்திரம் படைக்கிறவர்களாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வசனத்தில் உள்ள அந்த வல்லமை உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே பாய்ந்து உங்களை ஒரு சூப்பர் மேனாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறது. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு அந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்களிலே 116வது ஞானத்தின் ஆழம் ஒப்பற்ற ஒரே பலி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியலி பிரதர். அந்த பலியை குறித்து அல்லது அந்த சிலுவையை குறித்து இன்றைக்கு மதமானது அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. இன்றைக்கு அந்த பலியிலே அந்த ஒப்பற்ற ஒரே பலியில் உள்ள மகத்துவமான ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாட் இஸ் இட்? சுப்ரீம் யூனிக் சாக்ரிஃபைஸ். வாட்ஸ் தட் சாக்ரிஃபைஸ்? சுப்ரீம் யூனிக் சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. ஒப்பற்ற பலிங்க. கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை மறுகுலத்திற்கு கொண்டு வரத்தக்கதாக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பினார். அதில் இருக்கிற ஆழமான சத்தியங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்கள், முதலாவது திரும்ப திரும்ப செலுத்தப்பட வேண்டிய பலி இல்லை. நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளணும். கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவத்திற்காகவும் பரிகாரம் பண்ண அவருடைய அனந்த ஞானத்தின்படி இயேசு கிறிஸ்துவை மாம்சமும் இரத்தமும் நிறைந்தவராக இந்த பூமிக்கு அனுப்பினார். அதை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Hebrew chapter 10 verse 12. 10:12 of Hebrew. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. பாருங்க, பாவங்களுக்காக ஒரே பலி. அப்படி என்றால் என்ன பொருள்? கடந்த அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீர்கள் என்றால் யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பிள்ளைகள் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க என்று சொல்லி அவன் ஆடு மாடு இளங்காளையை பலி செலுத்தினான். காரணம், கடந்த கால பாவங்களுக்காக. நாங்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் பாருங்க. அந்த சாலமோன் கட்டின அந்த பிரமிக்கத்தக்க ஆலயத்திற்கு முன்பதாக கிட்டத்தட்ட இப்பொழுதே ஒரு 40-50 சின்ன சின்ன மேடை இருக்குது. அது என்ன மேடை தெரியுமா? பலி செலுத்துகிற மேடை. ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஆடு அல்லது இளங்காளையை பலி செலுத்தணும் கடந்த கால பாவங்களுக்காக. தட்ஸ் யூ ஹேவ் டு நோட் இட். ஆனால் தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் அவர் கஷ்டப்பட்டாருங்க. வேறு எதற்காகவும் கஷ்டப்படவில்லை. அவர் கஷ்டப்பட்டதுனால நமக்கு லாபம் என்ன? நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. விசுவாசித்தால் போதும். விசுவாசிப்பதற்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லைங்க. ரூம் போட்டு கேளுங்க. ஜாஸ் மினிஸ்ட்ரியுடைய செய்தி ஒரு 100 செய்தியை ஒரு 10 நாளோ 5 நாளோ ரூம் போட்டு கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த சிக்கலையும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஏன்? மேஜிக் இல்லைங்க. You'll be able to believe the unbelievable promises of the Lord. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை நம்புவதற்கு உங்களுக்கு விசுவாசம் வந்துவிடும். விசுவாசித்தவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord, what a loving daddy. பாருங்க, ஒரே பலி கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவத்திற்காக திரும்ப அவர் பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. நாமும் பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. எனவே அந்த பலி சுப்ரீம் யூனிக் சாக்ரிஃபைஸ். இரண்டாவது, அருமையானவர்களே, ஒரு நிரந்தர சொல்யூஷன் கொடுத்துட்டாருங்க. இட்டர்னல் சொல்யூஷன். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? கொலோசையர் 1வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்கள். The book of Colossians chapter 1 verse 20 and 21. I shall read for you. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. 21வது வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
பாருங்கள், அந்த சிலுவை என்ன செஞ்சது தெரியுமா? நம்மை பரிசுத்தவான் ஆக்கிற்று, நம்மை குற்றமற்றவர்கள் ஆக்கிற்று, நாம் கண்டிக்கப்படத்தக்கவர்களாக இல்லை. அருமையானவர்களே, திரும்ப திரும்ப இந்த வசனத்தை தியானிங்க. முன்னேலாம் எப்படி இருந்தோம்? அந்நியராயிருந்தோம், சத்துருக்களாயிருந்தோம். இப்போ எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தராகிவிட்டோம், குற்றமற்றவர்கள் ஆகிவிட்டோம். தேவனால் நம்மை குற்றப்படுத்த முடியாது. அருமையானவர்களே, தேவனால் உங்களை கண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவருடைய குமாரன் உங்கள் சார்பாக கண்டிக்கப்பட்டு முடிந்தது என்று சொன்னார். பார்த்தீங்களா? அப்பொழுது இது நடந்தது. என்னது? இனி உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் போதும், அவன் பரிசுத்தவான் ஆகிவிடுகிறான், அவன் நீதிமான் ஆகிவிடுகிறான், அவனிடத்தில் குற்றம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா! அருமையானவர்களே, இது ஒரு சாதாரண ஒரு ஆசீர்வாதம் அல்ல. நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ஆமென். உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் நான் சொல்லுகிற சில வசனங்கள் நான் பைபிளில் தான் வாசிக்கிறேன். ஏன் உங்களால் இதை விசுவாசிக்க முடியவில்லை தெரியுமா? நிறைய களை முளைச்சிட்டு எங்கே? உங்கள் இருதயமாகிய நிலத்தில் நிறைய களை. என்ன களை என்று சொல்லட்டுமா? உன் ஜபம் போதாது, பைபிள் படித்தது போதாது, இன்னும் நிறைய நேரம் தலைகள் நிற்கணும், இன்னும் நிறையா உபவாசம் பண்ணணும், ஒயிட் ட்ரெஸ் போடணும், ஜுவல்ஸை கலட்டணும். இந்த களை வளர்ந்ததுனால நான் அபிஷேகத்தோடும் ஆதங்கத்தோடும் அத்தாரிட்டியோடும் வசனத்தை விதைச்சாலும் அது நெருக்கி போட்டுருவேன். அப்போ என்னையா செய்கிறது? கலையை நீக்குவதற்கு என்ன செய்வது? என்னுடைய செய்தியை மாத்திரம் கேளு மகனே, என்னுடைய செய்தியை மாத்திரம் நீங்கள் 30 நாள் கேளுங்க. உங்களுக்கு நேரம் இல்லைன்னா 2 செய்தி கேளுங்க, இல்லைன்னா 4 செய்தி கேளுங்க. 30 நாள் கேளுங்க. வாட் எவர் மேபி யுவர் இஷ்யூ. 20 வருஷம் ஆச்சு, உனக்கு குழந்தை இல்லையா? தேவனால் அற்புதத்தை செய்ய முடியும் என்று உன்னால் விசுவாசிக்க முடியும். அந்த அளவுக்கு உன்னுடைய ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா! ஐயா, தட் இஸ் த supreme unique sacrifice. That is the supernatural blessing of the supreme unique sacrifice. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உன்னை ஒருவனும் கை நீட்டி குற்றப்படுத்த முடியாது. தேவனும் உன்னை குற்றப்படுத்த மாட்டார், தேவன் உன்னை கண்டிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? உன்னுடைய தகுதியாக இயேசுவையே உனக்குள்ள வச்சுட்டாருப்பா. அவரே உன் தகுதி. ஹல்லேலூயா! Oh, thank you Lord for your goodness. That one sacrifice made us perfectly perfected. Hebrew 10:14 and Colossians 2:10. இந்த 2 வசனத்தை நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க. அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! ஓ, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதுதான், இப்படி தான் உங்களை பார்க்கிறாருங்க. உங்களை சிருஷ்டித்த தேவன் எப்படி பார்க்கிறாரு? உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லாமல் பார்க்கிறார். நீ உன்னை குற்றவாளியாக்குகிறா? இந்த வெளிச்சத்துக்குள்ளவா அநேக பாவ இச்சைகளிலிருந்து நீ வெளியே வருவா, இல்லைன்னா பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவா. ஹல்லேலூயா! 3வது பாருங்கள், அந்த ஒப்பற்ற ஒரே பலியினுடைய மேன்மை என்னவென்றால் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். அந்த பலி என்ன செஞ்சது தெரியுமா? வாசிக்கட்டுமா உங்களுக்கு? கலேஷியன்ஸ் 3:13, கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா! You are redeemed from all the curses. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சாபத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது அந்த ஒப்பற்ற ஒரே பலியின் மேன்மை. அருமையானவர்களே, ஹல்லேலூயா! ஓ, thank you master, what a loving daddy. Lord, we give you all the glory and honor in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால, ஓ, எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, நாங்கள் உமக்கு மகிமையையும் துதியையும் செலுத்தி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்கள், கலாத்தியர் 3:13-14 வாசிக்கிறேன். நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களிடத்தில் இருந்த எல்லா சாபத்தையும் நீக்கிவிட்டார். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், பிரதர் உங்கள் செய்தி 4 செய்தி கேட்டேன் பிரதர், கொஞ்சம் தைரியம் வருது. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா ஒரு கொலை செய்துட்டாங்க, எனவே அந்த சாபம் எங்கள் குடும்பத்தை வாட்டி எடுக்குது பிரதர்.
பிரதர் இந்த வசனத்தை வாசிங்க பிரதர். மரத்திலே தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ என்ன நினைக்கிறீங்க? நீ சத்தியத்தை சரி அறியல, சிலுவையின் மேன்மையை நீங்கள் புரியவில்லை. அந்த ஒப்பற்ற ஒரே பலியின் அந்த சுப்ரீம் பிளஸ்ஸிங்கை நீங்க புரியலைங்க. எவ்வளவு வேதனைப்பட்டார், எவ்வளவு அவமானப்பட்டார், எவ்வளவு நிந்தையை அனுபவித்தார். ஏன் நீ அவமானப்படக்கூடாது? நீ குற்றவாளியாக இருக்கக்கூடாது, நீ தண்டிக்கப்படக்கூடாது. உன்னை பழுதற்றவனாக மாற்றும்படியாக அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அருமையானவர்களே, ஸோ அந்த பலியினுடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த பலியை ஸ்பெசிஃபிக்காக அந்த பலியை பற்றி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே எபிரேயர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால், இன்னைக்கு அதுதான் நம்ம தியானிக்கிறோம், ஒப்பற்ற ஒரே பலி. அந்த ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிபூரணப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் பரிபூர்ணமாக்கப்படுவீர்கள், பரலோகத்தில் போய் என்கிற பொய்யை நம்பி நடுத்தருவில் நிற்காதீர்கள். அருமையானவர்களே, யூ ஆர் ஆல்ரெடி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். இட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங் ஆஃப் த கிராஸ், ஆஃப் தட் சாக்ரிஃபைஸ். உங்களிடத்தில் பழுதொன்றும் இல்லை. உங்களை அதே மாதிரி 10:10 வாசிக்கிற பாருங்க. எபிரேயர் 10:10 கூட இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். we have been sanctified. டீல் ஓவர். மதம் என்ன சொல்லிக் கொடுக்கு? பரிசுத்தமாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் போதாது, நீனும் தண்டனை பெற்று பரிசுத்தமாக, நீனும் 40 நாள் உபவாசம் பண்ணி பரிசுத்தமாகுன்னு சொல்லி வாசனை வேற மாதிரி இருக்கு. நீங்கள் யூ ஹாவ் பீன் சாங்டிஃபைட், யூ ஹாவ் பீன் பர்ஃபெக்ட்லி டியர்லி பிலவட். இந்த ட்ரூத்தெல்லாம் எனக்கு வெளிச்சமாச்சு பாருங்க. வியாதி போயிட்டு, 3 வியாதி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் ஓடி போயிட்டு, 2.5 கோடி ரூபா கடன் போயிட்டு, அற்புதத்திற்கு அளவே இல்லை. அருமையானவர்கள், ஏனென்றால் என்னுடைய விசுவாசம் விண்ணை தொடுகிறது. ஏன்? அந்த ஒப்பற்ற ஒரே பலி என்னை தகுதி அடைத்து என்னை தகுதியாக்கி விட்டது என்கிற ட்ரூத், இந்த நிஜம் எனக்கு வெளிப்பாடாக வந்து விட்டது. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுகிறீர்களா? அப்படியே நீங்க இன்ஹேல் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, என்னுடைய பிள்ளைகள் அப்படியே நான் சொல்லுகிறத கவனித்து ஒரு 2 நிமிடங்கள் கண்களை மூடுங்க. இப்பொழுது என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய விசுவாசத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன். I release supernatural faith unto you. அப்படியே நீங்கள் இன்ஹேல் பண்ணுங்க. நான் எதை கட்டவிழ்ப்பேனோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பவுலுடைய விசுவாசத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை நான் உங்களுக்கு கட்டவிழ்க்கிறேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சிங்கக்கவியாக இருந்தாலும், நான் இப்பொழுது கட்டவிழ்த்திருக்கிற அந்த விசுவாசத்தை அணுவும் அசைக்க முடியாது. சீறுகிற நெருப்பை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த விசுவாசத்தை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், அதை மெடிடேட் பண்ணுங்கள். உங்கள் சிறையிருப்பை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய குமாரனை எங்களுக்காக பலியாக செலுத்தினீரே, அந்த ஒப்பற்ற ஒரே பலியின் மேன்மையாகிய இன்னொரு பலி இல்லை என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளுவார்களாக. நிரந்தரமான ஒரு சமாதானம் இவர்களை ஆண்டு கொள்ளுவதாக. சாபத்தை நீர் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டீரே, அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கிரியை செய்வீராக. இவர்களை நீர் பரிசுத்தப்படுத்தி பரிபூர்ணமாக்கி விட்டீரே, இதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.